இன்னைக்கு வேளாங்கண்ணி எப்போ அட்டி வெயில் கொளுத்தி எடுத்துட்டு இருக்கும். இந்த வாட்டி நல்லா மேகமூட்டமா இருட்டா நல்லா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு அங்கே ஜாலி அப்படி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய தேவைகளோட ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டதை பார்க்கும்போது எல்லாருக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்குது, நமக்கு மட்டும் தான் கஷ்டங்கிற மாதிரி சும்மா லைஃப்பை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் முன்னாடி வருஷம் வருஷம் அப்பாவோட கோயில் வரும். அங்கே சரவண பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் கூட்டு போவாங்க. அங்கே அந்த போர்டில் அன்னையின் சரவண பவன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறத எங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மொத்த ஊருமே அழகாக இருந்துச்சு. எல்லா தரப்பட்ட மக்களும் தங்களோட வேண்டுதல் இங்கே நிறைவேறுன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்ததை பார்க்க முடிஞ்சுது. அங்கே கடவுள் பக்கத்தில் உட்காரலான்னு சொன்னதா உண்மையாகவே உட்கார மாதிரி உனக்கு தாரையாக கண்ணீர். அப்புறம் அப்படியே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணம் வேதாரண்யமில் என்ன ஒரு அழகான ஊர். அவங்க வீடு போகிற வழியெல்லாம் பேனரு வயலு ஏரின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு போகிறது ஒரு ரீசன்னா, கல்யாணம் போனால் 4 கூட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கலாங்கிறது அடிஷ்னல் போனஸ். நானும் இவ்வளோ அரை ட்ரௌசர் போட்டு காலேஜ் ஹாஸ்டலில் 4 வருஷம் ரூம்மேட்டாக இருந்தோம். மூஞ்சில் ஒரே சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட். தாலி கட்டினதான் கண் கலங்கி அப்படியே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பார்க்கவே அழகாக இருந்தா. இதே சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் வரட்டும்னு சொல்லிட்டு வேண்டி எடுத்து வந்தாச்சு.